இனிய வணக்கங்கள். நான் ஒரு கல்லூரி மாணவன். தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்காக வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு பாட்டி என்னை பார்த்து கேட்டாங்க, நீ படிக்கிறியா தம்பி? ஆமா, நான் படிக்கிறேங்க. சரி, எனக்கு விழுப்புரத்தில் ஒரு கல்யாணம் ஒன்று இருக்கு. எனக்கு என்னென்ன ராத்திரியில் தூக்க மாத்திரை போட்டுக்குவேன். தூங்கிட்டேன்னு வச்சுக்கியேன், விழுப்புரம் எனக்கு தெரியாமல் போயிடும். அதனால கொஞ்சம் தயவு பண்ணி, ஏன்னா நீ காதில் போனுக்குன்னு வச்சுட்டு கேட்டுட்டு இருக்க, மறக்காம என்னை விழுப்புரத்தில் இறக்கிடு. இறக்கவே முடியலன்னா பிளாட்பாரத்துலையாவது உருட்டிடு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுச்சு. இவனும் சரி பாட்டி, நான் இது இந்த உதவி கூட செய்யலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, உங்களை மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ட்ரெயின் போயாச்சு. ட்ரெயின் போய் எக்மோர்ல நிக்குது. அந்த பாட்டி கொய்யா முறியான்னு கத்துது. ஏன் உன்னை நம்பி நான் விழுப்புரத்தில் நானாவது முடிச்சிருந்து இறங்கி இருப்பேன். இல்லை உன்னை நம்பி நீ தள்ளி விடுவேன், இல்லை இறக்கி விடுவேன்னு நான் காத்துட்டு இருந்தேன். நீ என்னை விழுப்புரத்தில் இறக்கி விடாமல் போயிட்டியே, நீ என்னப்பா தம்பி இப்படி பண்ணிட்டியே. நான் இப்போ கிளம்பி நான் விழுப்புரம் போய் எப்போ கல்யாணத்துக்கு போய் கல்யாணமே முடிஞ்சிருப்படப்பா. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டேன். அந்த தம்பி மட்டும் மலங்க முடிச்சுட்டு இருக்கான். ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா அந்த பாட்டிமா அவ்வளோ சத்தம் போடுது. அந்த அம்மா சொல்லும் போது நான் பக்கத்தில் தான் இருந்தேன். நீ விழுப்புரத்தில் அவங்களை இறக்கி இருக்கணும். அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்கள பிளாட்பாரத்துலையாவது கொஞ்சம் தள்ளி விட்டுருக்கணும். அவங்க போய் அப்படியே படுத்துட்டு காலையில் எழுந்து போயிருப்பாங்க. நீ அதை விட்டுட்டு நீ அவங்க சொல்றதையும் காதில் வாங்க மாட்டேங்கிற. நீ பாட்டி ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கியே, என்ன விஷயம்னு கேட்டு. இல்லை, பாட்டி சொன்னது கரெக்டா. அப்ப நான் விழுப்புரத்தில் தள்ளி விட்டது யாருன்னு கேட்டான். இந்த பையன் என்ன பண்ணிருக்கா, விழுப்புரத்தில் வேற ஒரு பாட்டி இறங்கிட்டு இருப்பேன். அந்த பாட்டி என்ன திட்டிக்கிட்டு இருக்குமோ அதை நினைச்சு பார்த்தேன். எனக்கு 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 என்ன சொல்றதுன்னே தெரியலையா அப்படின்ட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்காகத்தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாட்டி திட்டுறதை பற்றி நான் கவலையே பண்ணல. ஏன்னா பாட்டி திட்டுறது நியாயம். நான் தான் தப்பா வேற ஒரு பாட்டி இறக்கி விட்டுட்டேன். தப்பு எந்துதான். பாட்டி மன்னிச்சுக்குங்க, இங்கிருந்து நான் கார் வச்சு உங்களை கொண்டு போய் கல்யாணத்தில் இறக்குறது என் பொறுப்பு அப்படின்னு